ஹலோ சார், நான் மாது பேசுறேன் சார். ஆ சொல்லுங்கம்மா சார், என்ன விஷயம்? என்ன சார் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா உங்களை? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நான் ஃபோன் பண்ணேன், ரிங்கு ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல, அந்த டவுட்ல தான் கேட்கறேன். ஓ அப்படியா? இல்ல அது நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன், அதான் எடுக்க முடியல. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, பெரிய டைரக்டர் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு. சாங்ஸ்லாம் கேட்டாலும் ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் ஷூட்டிங் டேட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சான்னு கேட்க சொன்னாரு. சார் ஷூட்டிங் டேட்லாம் கன்ஃபார்ம் தான் சார். டைரக்டர் சார் சாங்ஸ் கேட்டு ஏதாவது கரெக்ஷன் சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல சார். ஏன் சார் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு எதாவது முடியலையா? உடம்புக்கு என்னமா சார், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்கு. வேற என்ன சார் பிரச்சனை? மனசுதான் சரியில்லை. வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பெரிய டேரக்டர் கூட இதே தான் ஃபீல் பண்ணாரு. பரத்துக்கு ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வேணும்னா ஷூட்டிங் டேட்ஸ் தள்ளி வச்சுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. ஐயோ இல்லம்மா சார், எந்த காரணத்துக்காக ஷூட்டிங் டேட்லாம் தள்ளி வைக்கவே கூடாது. அதை நம்ம பிளான் பண்ணபடி போயிட்டே இருக்கட்டும். நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கேன், அப்புறம் கூட்டு பேசுறேன். சொல்லுங்க சார், வேணா இப்ப கிளம்பி வீட்டுக்கு வரட்டுமா? இல்ல வேணாம் இப்பெல்லாம் வர வேண்டாம். நீங்க உங்க வேற ஏதாவது இருந்தா அதை பாருங்க. அப்புறம் இங்க பாருங்க, உங்களுக்கு ஷூட்டிங் விஷயமா சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜீவாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எல்லா டீட்டெயிலும் ஜீவா கிட்ட தான் சொல்லியிருக்கேன், ஜீவாக்கு தான் எல்லாம் தெரியும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னீங்களே, அது இப்ப வேண்டாம், நேரம் வரும்போது சொல்றேன். ஓகே சார். இந்த பூஜை பிரச்சனை தான் மொத்த பேரையும் ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுமே.